நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. தேவ செய்திக்காக நம்ம ஜெபிக்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இம்மட்டுமாய் உங்க திருச்சமூகத்திலே பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தகப்பன் பாராட்டி இருக்கிற மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உங்க பரிசுத்த பிரசன்னம் நிரம்பி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்க வல்லமையும் கிருபையும் தயவும் அளவில்லாமல் நிரம்பி இருக்கிறதற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். தகப்பன் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இப்பொழுதும் கூட அப்பா என்னை முற்றிலுமாய் மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க. மனித வார்த்தைகளோ பேச்சுகளோ ஆலோசனைகளோ ஒன்றும் வேண்டாம் அப்பா. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. உங்க அடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். தகப்பனே, எங்கள் ஆவி ஆன்மா சரீரம் பலன் அடையும்படியாய், எங்கள் எலும்புகள் எல்லாம் பசும்புல்லை போல செழிக்கும்படியாய், என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே நீங்க பேசுங்க. உங்க வார்த்தைகள் மகிமையின் வார்த்தைகளாய், ரேமா வார்த்தைகளாய், உங்க சத்தமாய் தகப்பனே தொனிப்பதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிமை செலுத்தி, மகிமை செலுத்தி, மகிமை செலுத்தி துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜூன் 2024க்கும் அப்பா நமக்கு நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேங்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். சமூகத்திலையும் பிரசன்னத்துல நீங்க ஆட்சி தேற்றப்படுவீங்க. அதை காணும் போது என் ஆறுதலையும் என் தேர்தலையும் நீங்க பார்க்கும் போது அப்படியே உங்க இருதயம் எல்லாம் மகிழும். ஆமென். அல்லேலூயா. உங்க இருதயம் மகிழ்ந்து உங்க எலும்புகள் எல்லாம் பசும்புல்லை போல செழிக்கும். ஆமென். அல்லேலூயா. இருதயம் மகிழும் போது அது எத்தனை பெரிய ஆரோக்கியத்தை கொண்டு வருது பாருங்களேன். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நான் ஆற்றுவேன்ப்பா, நான் தேற்றுவேன்ப்பா, நான் ஆற்றி தேற்றி மகிழ பண்ணுவேன். ஆமென். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன். எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. பொதுவா இல்ல பாருங்க, அப்படியே என் தாய் என்ன தேற்றுனா எப்படி இருக்கும், நான் அப்படி தேற்றுவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் அப்படிதான் பிரத்யேகமா. உண்மைக்கு தாய் அன்ப தேவனை எத்தனை கனப்படுத்துறார். ஆமென். அல்லேலூயா. உண்மைக்கு சுயநலமே இல்லாத ரொம்ப ஒரு மிகுந்த அன்பு. தகப்பனுடைய அன்பு ஒரு விதம், தாயினுடைய அன்பு ஒரு விதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மிகுந்த கரிசனையின் அந்த மிகுந்த அன்பின் அந்த வெளிப்பாட்டை ஆண்டவர் சொல்ல நான் அந்த, ஏன்னா நமக்கு அப்பதான் விளங்கும் அந்த பூமியில நம்ம பார்த்ததுலயே தி பெஸ்ட் அப்படின்னும் போது அந்த அன்புல நான் அன்பு செய்வேன்ப்பா, ஆட்சி தேற்றுவேன். அல்லேலூயா. ஏன் சமூகத்துல எருசலேம்ல வைத்து தேற்றுவேன். ஆமென்.
அதை பார்க்கும் போதே உங்க இருதயம் மகிழும், உங்க எலும்புகளை எல்லாம் அப்படியே பசுப்புள்ளை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் விளங்கும், அறியப்படும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தகப்பனே, என் ராஜாவே, உன் வாக்கு தத்தத்தின்படியே தகப்பனே, அப்பா அப்பா, இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, எங்க வாழ்நாள் முழுவதுமாய் பரம தகப்பன் நடத்துவீராக, ஆட்சி தேற்றுவீராக, உம் ஆறுதல்கள் நிரப்புவதாக. அப்பா, உங்க திரு சன்னிதானத்திலே மாறுதல்கள் தேர்தல்கள் எங்களை நிரப்புவதாக, நிரப்புவதாக. எங்கள் இருதயங்களை எல்லாம் களி கூறட்டும். அப்பா, உங்க ஆறுதலையும் தேர்தலையும் கண்டு நீர் ஆட்சி தேற்றுகிற அந்த மகிமையின் விதத்தை கண்டு எங்கள் இருதயங்கள் மகிழட்டும். நீங்க எலும்புகளை எல்லாம் பசு புள்ளை போல செழிக்கட்டும். உங்களுடைய கரத்தை நாங்கள் பார்க்கும்படியாய் தகப்பனே, சத்துருக்களிடத்தில் உங்களுடைய சிரத்தை பார்க்கும்படியாய் தகப்பனே, ராஜாவே, மகிமையாய் 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 வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சொத்துத்தோடு பெற்றுக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா அந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் போது அழகா சொல்றாங்க, நான் போறேன்ப்பா, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அல்லேலூயா. ஏசப்பா சொல்லும் போதே, பரிசுத்த ஆவியானவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே முதன்மையா என்ன சொல்றாரு? அவர் தேற்றரவாளன். அவர் வல்லமையின் ஆவியானவர், அக்னியின் ஆவியானவர், பராக்கிரமத்தின் ஆவியானவர். அசை வாடும் போது அப்படியே பலத்த காரியங்கள் சிருஷ்டிக்கப்படுது. அவருடைய மகிமையும் வல்லமையும் மகா பெரியது. ஆனா பாருங்க, முதன்மையா எது சொல்றாரு? தேற்றரவாளனை நான் அனுப்புவேன். அல்லேலூயா. இது வரைக்கும் மாம்சத்துல நான் உங்க கூடயே வந்திருக்கேன்ப்பா. நீங்க தப்பு பண்ணும்போது உங்களை கண்டிச்சு திருத்திருக்கேன், உங்களுக்கு உணர்த்தி கொடுத்திருக்கேன், உங்களை சரிப்படுத்தியிருக்கேன், உங்களை ஆற்றியிருக்கேன், உங்களை தேற்றியிருக்கேன், உங்களை நல்வழிப்படுத்தியிருக்கேன். எது சரியானது எதுன்றது அப்படியே உணர்த்தி கொடுத்திருக்கேன். இப்ப நான் மாம்சத்துல இனிமே உங்க கூட இருக்க முடியாது. என்னுடைய தேவனுடைய திட்டம் சுத்தம் அது நிறைவேறி முடிய போகுது. அப்ப நான் பரத்துக்கு போறேன். அப்ப நான் அனுப்புவேன் ஆவியானவர். அவர் எப்படி வர போறாரு? பேச்சரவாளனா வர போறாரு. அல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு உண்மைக்கு ஆறுதல்களும் தேர்தல்களும் தேவைப்படுது. அத தேவனே தருவேன்னு வாக்கு பண்றார். அதுவும் ஒரு தாய் தேற்று, அதுவும் நம்ம தாய், அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன், அப்படி ஆசீர்வதிப்பேன், மகிழும்படி செய்வேன், நல்ல சிரிக்கும்படி செய்வேன், அற்புதங்களை அதிசயங்களை காணும்படி செய்வேன், மகிமையா மகிமைப்படுத்துவேன், மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மைக்கு நேத்தே ஆவியில ஒரு பெரிய விடுதலையை பார்க்க முடிஞ்சிச்சு. ஆமென். அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்துட்டாரு. இனி நம்ம அனுதினமும் அந்த மகிமையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும், அதுவும் எகிப்துல இருந்து புறப்பட்ட நாள்ல நடந்தது போல, நம்ம பார்த்தது போல அப்படியே நம்மளை காண பண்ணுவேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படியே பார்த்துதான் நம்ம அப்பாவை மகிமைப்படுத்த போறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது கூட நம்ம வாசித்து தியானிக்கும்படியாய் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 1 முதலே நம்ம வாசிக்கலாம். ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. என் ஜனத்தை ஆற்றுங்க, தேற்றுங்க. பாருங்க, தேவனுடைய இருதயத்தின்
விருப்பமும் வாஞ்சையும். ஆமென். எருசலேமுடன் பட்சமாய் பேசி, அவர் பிள்ளைகளுக்கு எப்படி பேசணுமா? பட்சமா, அவங்க சார்பா, அன்பா, அனுசரணையா பேசி, அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும். அவ்வளவுதான், யுத்தம் முடிஞ்சிருச்சு, போர் முடிஞ்சிருச்சு. உண்மைக்கு அது நல்லா நேற்றைய தினமே தெரிஞ்சது. நல்ல ஆவியில ஒரு அப்படியே அந்த யுத்தங்கள் எல்லாம் அப்படியே முடிஞ்சு நல்ல ஒரு விடுதலையை பார்க்க முடிஞ்சது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முடிந்தது என்றும் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஐயோ, என் பிள்ளைங்க ரெட்டிப்பாவே அடைஞ்சு தீர்ந்துட்டா போதும், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறார். நீ ஒரு மடங்கு இல்லப்பா, 2 மடங்கே நீ அனுபவிச்சுட்ட, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஆமென். யார் சொல்றது? நம்முடைய தேவனே சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? போராட்டங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் முடிஞ்சதுப்பா அப்படிங்கிற அவர் ஆறுதல்கள் தேடுதல்கள் இறங்குது. அப்படியே அப்பாவுடைய ஆறுதல்கள் தேடுதல்கள் இறங்குது. மகிமையின் விடுதலையா, அற்புதங்களின் மகிமையா இறங்குது. அல்லேலூயா. இறங்கட்டும் அப்பா, உங்க ஆறுதல்கள் இறங்கட்டும். தகப்பனே, உங்க தேடுதல்கள் இறங்கட்டும். எங்கள் இருதயங்களிலே, எங்கள் சிந்தைகளிலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் வீடுகளிலே, எங்கள் எல்லைகளிலே, எங்கள் சபைகளிலே, எங்கள் பிள்ளைகளிலே, தகப்பனே, எங்கள் பிள்ளைகளின் குடும்பங்களிலே இறங்கட்டும். உடைய ஆறுதல்கள் தேடுதல்கள் இறங்கட்டும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிக்கலாமே. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்றும், பலமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகலமலையில் கொண்டும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வாயாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானது சமமாக்கப்படும் என்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எவ்வளோ பெரிய ஆயத்தங்களை செய்யறாமே. தேவன் மகிமையாய் இறங்குகிறார். தேவன் மகத்துவங்களின் தெய்வமா, அற்புதங்களின் தெய்வமா, அதிசயங்களின் தெய்வமா, மேன்மையும் மகிமையுமாய் இறங்குகிறார். அவருக்கு வழியை சேவைப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க. பாருங்க எந்த அளவு தேவனுக்கு, தேவன் நம்முடைய எல்லைகளிலே இறங்கும்படியாய், கிரியைகளை நடப்பிக்கும்படியாய் தேவன் பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறார். சீராக்கப்படுகிறது. அல்லேலூயா. பள்ளம் எல்லாம் உயர்த்தப்படுதும், மலைகள் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படுதும், கோணலானதெல்லாம் நேரா மாறுதான், கரடு முரடா இருக்கிறதா நல்ல சமனா மாறுதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த தீர்க்கதரிசியோட வார்த்தைகள் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ அப்படியே ஆண்டுகளுக்கு முன்னதா தீர்க்க தரிசனமா உரைக்கப்பட்டது. கிறிஸ்து பிறந்து அவர் ஊழியம் செய்யறதுக்கு, வழிவாசல்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு அப்படி முன்னறிவிக்கப்பட்டது. எலியா தீர்க்கதரிசி முந்தி வர வேண்டும்னு சொன்னது போல, அந்த எலியாவின் அபிஷேகத்தோட யோவான் ஸ்நானகன் வந்தார் இல்ல.
பாருங்க, அவர் செஞ்ச ஊழியம் தான் அப்படி எழுதப்பட்டிருக்குது. நம்ம இந்த புதிய ஏற்பாட்டில் அப்படியே இந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். மார்க்ல வாசிக்கலாம், லூக்கால வாசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க்குலையும் லூக்காவிலையும் தெளிவா எழுதப்பட்டிருக்கு இதே வார்த்தைகள். அப்படி இது யோவான் ஸ்நானனுடைய ஊழியம். பாருங்க, கிறிஸ்துவுக்கு முன்னா வழியை ஆயத்தம் படுத்தவும், அப்படி எல்லாத்தையும் சீராக்கவும், அப்படி மகிமையா தாயின் கருவுல உருவாகும் போதே உருவாக்கப்பட்டு மேன்மையா பயன்படுத்தப்பட்டவர். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இப்பயும் கிறிஸ்து நம்ம வாழ்க்கைகள்ல நம்ம எல்லைகளில பிரவேசிக்கிறாரு. அவருக்கு வழிகள் ஆயத்தப்படுத்தப்படுது, எல்லாம் சீராய் செம்மையாய் மாற்றப்படுது. ஆமென். அவருடைய சுத்தம், அவருடைய திட்டம் நம்ம வாழ்க்கைகளில, எல்லைகளில, நம்ம ஊழியங்களில, குடும்பங்களில, நம்ம பிள்ளைகளில நிறைவேறும்படியாய் தேவன் மகிமையான ஒரு ஆயத்தம், ஒரு மகிமையான காரியங்கள் ஆரம்பிச்சிருச்சு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிக்கலாமே. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரினாவே அதில் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில எந்த அளவு மனுஷங்க இருக்கிறோம், புல்லுப்பா அப்படிங்கிற அவ்வளவுதான், புல்லுக்கு சமானம். ஆனா சில பேருடைய அகம்பாவங்களும், சில பேருடைய ஆக்ரோஷங்களும், சில பேருடைய தலைக்கணங்களையும் பார்க்கும்போது உண்மைக்கு தேவன் ஒரு நிலையற்ற நிலையில வைக்கலன்னா அவ்வளவுதான், மனுஷங்களாவே இருக்க மாட்டாங்க. நம்ம என்னைக்கு நிலையற்றவங்க, தேவ கிருபை இல்லாம வாழ முடியாது. நம்ம புல்லுக்கு சமானம், தேவன் தான் அனுகிரகங்கள் கொடுக்கிறார், கிருபைகள் கொடுக்கிறாருன்னு உணர்றோமோ அன்னைக்கு தேவனுடைய மகிமையை நம்ம பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அத சொன்னார் பாருங்க, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பாருங்க, அந்த வனாந்திரத்துல கூப்பிடுற சத்தமே என்னது? கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். அதுக்குதான் அவ்வளோ ஆயத்தங்கள். ஏன் அவ்வளோ ஆயத்தங்கள், ஏன் அவ்வளோ சீராக்குறாரு? நம்ம வாழ்க்கையில பள்ளங்கள் போல இருக்கிற காரியங்களை அப்படியே மேடா நல்லா உயர்த்துறாரு. நல்லா மலைகள் போல, குஞ்சுகள் போல அப்படியே அப்படியே எந்தெந்த இடத்துலலாம் அப்படியே அப்படியே இருக்குதோ அதெல்லாம் தாழ்த்தி சமப்படுத்துறாரு. அப்படியே கரடு முரடா இருக்கிறதெல்லாம் சமமாக்குறாரு, கோணலா இருக்கிறதெல்லாம் அப்படியே நேராக்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே காரணம், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தருடைய வாக்கு தான் சொல்லுது. ஆமென். தேவன் தான் வாக்கு உரைக்கிறார். பெரிய மகிமை வெளியரங்கமாக போகுதுப்பா. எந்த அளவுக்கு வெளியரங்கமாக போகுது? மாம்சமான யாவரும் ஏகமாய் பார்க்கும்படி என் நாமம், என்னுடைய வல்லமை, என்னுடைய மகிமை வெளியரங்கமாக போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கூப்பிட்டு சொல்லணுமா? என்னத்த சொல்றது? ஜனம், நீ புல்லுதான்ப்பா, மாம்சம் இல்ல, நீங்க எல்லாம் புல்லுதான்ப்பா. அது அவருடைய பார்வையில அவ்வளவுதான் இருக்கிறோம். உண்மைக்கு தூசிக்கு கூட சமானம் இல்லை. அவருடைய வல்லமைக்கும், அவருடைய பராக்கிரமத்துக்கும், அவருடைய மகிமைக்கும், அவருடைய ஞானத்துக்கும் முன்னாடி நம்ம பார்த்தோம்னா உண்மைக்கு தூசிக்கு கூட சமானமாக மாட்டோம். ஆனா நம்ம மேல எந்த அளவு அன்பு வைத்து
நமக்காக அவர் மனுஷனா வந்து எந்த அளவு ஈனமான வேதனைகளையும் பாடுகளையும் அவமானங்களையும் பட்டு அவர் ஜீவனையே விளைக்கலையுமா கொடுத்திருக்கிறாரே, நம்மள சும்மா விடுவாரா? விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அவர் தாய் அன்போடு கூட நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை தான் நம்ம பார்ப்போம், அவருடைய மகிமையை தான் நம்ம பார்ப்போம். ஆமென். அவர் கரத்தின் கிரியைகளை தான் நம்ம பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இத்தனை நாள் ஆவியில் இருந்த ஒரு அவிசுவாசம், ஒரு இருக்கும், உண்மைக்கு இன்னைக்கு இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே என்ன அர்த்தம்? அற்புதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. பெற்று 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 அப்பாவை மகிமைப்படுத்திட்டே தான் இருக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எந்த அளவு யோசிச்சாலும் உண்மைக்கு ஒரு ஆவியில் அப்படியே ஒரு பயமும் ஒரு திகிலும் அப்படியே ஒரு இறுக்கமும் ஒரு அவிசுவாசமும் இருந்துட்டே இருந்துச்சு. அது நேற்றைய தினத்திலே தேவனுடைய வல்லமை இறங்கும் போதே அப்படியே எல்லாமே முடிஞ்சது. ஆமென். தேவன் அதான் முடிந்தது, போர் முடிந்தது, யுத்தம் முடிஞ்சது, என் பிள்ளை ரெட்டிப்பா அடைஞ்சு தீர்த்துட்டீங்க அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு பாருங்க. அதனாலதான் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் சீர்படுத்துவேன்பா, சரிப்படுத்துவேன். எதற்காக? என் மகிமை வெளியேற்றமாக போகுது. மாம்சமான யாவரும் ஏகமாய் பார்க்கும்படி, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, மாம்சமான யாவரும் ஏகமாய் பார்க்கும்படி அப்படி என் மகிமை அந்த அளவு மகிமையா வெளியரங்கமாகும். ஆமென். அல்லேலூயா. நம்மோடு கூட இருந்து அவர் கரத்தின் மகிமைய, கரத்தின் பலத்த கிரியைகளை பார்த்து 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 அனுபவித்து பெற்று பெற்று துதிக்கும்படி தேவன் அப்படியே செஞ்சுட்டேதான் இருக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரினா மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் தான் இருக்குது அப்படிங்கிறது. நம்ம எல்லா மேன்மையும், மனிதனுடைய எல்லா மேன்மைகளும் எப்படிதான் இருக்குப்பா? வெளியில இருக்கிற பூவை போலதான் இருக்குது. கர்த்தரின் ஆவி ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. நம்ம இருதயத்திலே சிந்தையிலே உன்னை நல்லா பதிக்கணும். என்ன? நம்ம நிலையற்றவர்கள், மனிதர்கள் நிலையற்றவர்கள். அதுதான் தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். அவருடைய வசனம் தான் என்றென்றைக்கும் நிலையாய் நிற்கக்கூடியது. ஆமென். அல்லேலூயா. அந்த வசனத்தை தான் நமக்கு வாக்குகளா கொடுத்துட்டே இருக்கிறாரு. மாறாத, ஒழியாத, அழியாத, தவறாத மகிமையின் வாக்குகளா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, எப்பா நீங்க நிலையற்றவர்கள், ஆனா என் வார்த்தை இருக்குதுல, அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். அதை சொல்லு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிக்கலாமே. சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது உயரத்தினால் அரசாகுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செலுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. ஆமென். அல்லேலூயா. ஆற்றி தேய்ச்சி சீர்படுத்தி சரிப்படுத்தி மகிமையை காணும்படி செய்து
நிலையற்றவர்கள் தான், நிலையானது தேவனுடைய வார்த்தை தான், வசனம் தான்றத உணர்த்தி கொடுத்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, சத்தமிட்டு கூப்பிடுப்பா, சொல்லுப்பா, என்ன சொல்லணுமா, பயப்படாமல் சத்தமிட்டு இதோ யூதா பட்டணங்களை நோக்கி என்ன சொல்லு, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. ஆமென். இதோ உங்கள் தேவன் என்று கூறு, சொல்லு. இதோ நான் வந்துட்டேன். இல்லை நம்ம இதோ அதோ அப்படின்னா தூரமா இருக்கிறது தான் அப்படி சொல்லுவோம். இதோ அப்படின்னா பக்கத்துல இருக்கிறது தான் இதோ இது இங்கே இருக்கு இதோ அப்படிம்போம். அப்ப ஆண்டு சொல்ல இதோ உங்கள் தேவன் என்று கூறு. நம்ம உங்க அருகில தான் இருக்கிறாரு, தூரமா இல்லை, நமக்கு தூரமா இல்லை, நம்ம அருகில தான் இருக்கிறாரு, இதோ இருக்கிறாரு, உங்கள் தேவன் இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிறகு ஊழியக்காரங்களுடைய வேலையே என்னது, சுவிசேஷங்களுடைய வேலையே என்னது, இதோ உங்க தேவன் வந்துச்சாரு, உங்க அருகில தான் இருக்கிறாரு, இதோ இருக்கிறாரு, இதோ வந்துச்சாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தான் சொல்றாரு, அவர் வந்ததுனால தான் சொல்றாரு. ஆமென். அவர் வந்ததுனால தான் சொல்றாரு. ஆமென். சொல்லு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவும் எப்படி வருவாரா, கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அப்பா அன்புள்ளவரா வந்தாலே அவ்வளோ மகிமையும் ஆசீர்வாதமும். அதுவும் எப்படி வருவேங்கிறாரு, பராக்கிரமசாலியா வருவாராம், பலம் உள்ளவரா, மகிமையா, அப்படியே பராக்கிரமசாலியா வருவாராம். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். என் கரத்தின் கிரியைகளை காண பண்ணுவேன், என் மகிமையை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்னார்ல. அவர் புயத்தினால் அரசாளும்படி பராக்கிரமசாலியாய் வருகிறார். இதுவரை நம்ம எல்லைகளிலே எதேதோ ஆளுகை செஞ்சுட்டு இருந்தது, எந்தெந்த ஆளுகையினாலேயோ நம்ம எல்லைகள் எல்லாம் கொஞ்சம் சஞ்சலமும் வேதனையுமா இருந்தது. இப்ப வந்துச்சாரு, தேவனே வந்துச்சாரு, அதுவும் பராக்கிரமசாலியா வந்துச்சாரு. அதுவும் எப்படி வராரு, நம்ம அரசாளும்படியாய், ஆளுகை செய்யும்படியாய் வந்துச்சாரு. அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. வெறுக்கையா வர்றவர் இல்லை, அப்பா வந்துச்சாருன்னா நம்ம நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நம்ம நினைச்சது கொஞ்சமா இருக்கும், நினையாததும் சேர்த்து திரளா நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. பரிசுகளை தாய் தகப்பன்மாரே, நம்ம பெற்றோர்களே, நம்ம பெரியவர்களே, நம்ம குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுக்க பிரியப்படுறோம், இல்ல ஆசைப்படுறோம், சந்தோஷப்படுறோம். பிறகு அவர் வராராம், பராக்கிரமசாலியா வராராம், ஆளுகை செய்கிறவரா வராராம், நம்ம பலனையும் எடுத்துட்டு வராராம். ஆமென். அல்லேலூயா. அவரோடு கூட அவர் அளிக்கும் பலன் வருகிறது. ஆமென். ஆமென். அப்பா வரும்போது வெறுதையா வரவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு அந்த தாய் தகப்பனுடைய இருதயத்தை யோசிச்சோம்னா ஆண்டவருடைய அன்புல புரிந்து கொள்ளலாம். நிறைய நேரங்களை நம்ம அங்கதான் தவறி போகிறோம். நம்ம மனிதர்களுடைய தாய் தகப்பன் அன்பே இந்த அளவுக்கு சிறந்ததா இருக்குன்னா அவர் கடல், நம்ம ஒரு துளினா அதுவே அப்படி இருக்குன்னா அப்ப அது எவ்வளவு அதிகமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். மற்றவங்களுக்கு ஏதாவது செய்யும் போது அது ஒரு விதமா தான் இருக்கும். என் பிள்ளைங்களுக்கு, தான் பிள்ளைங்களுக்குன்னா ஒரு தகப்பனோ ஒரு தாயோ எந்த பொருள் வாங்கினாலும் செஞ்சாலும் அது ஒரு வித்தியாசமான மகிமையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றாரு, என் கூடையே நான் அளிக்கும் பலன் வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவர் முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. நமக்கு கொடுக்கிறதுக்கு பலனோடையும் பிரதிபலனோடையும் தேவன் வருகிறார். அல்லேலூயா. அதுவும் பராக்கிரமசாலியாய் வருகிறார், மேன்மையும் மகிமையுமா அரசாளுகிறவராய் வருகிறார். சும்மா இல்லை, சும்மா அப்படியே சில பேர் பாருங்க பேருக்குன்னு இருக்கும் அவங்களுடைய பேச்சு எல்லாம், ஆனா எதுக்குமே பிரயோஜனப்படாது.
ஒரு எந்த விதத்திலையுமே பிரயோஜனத்துல நிற்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லை. ஆண்டவர் பாருங்க எந்த அளவுக்கு மகிமையானவரா, மேன்மையானவரா, நம்ம இருதயங்கள் மகிழும்படியா, நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெறும்படியா, ஆறுதல்களால தேர்தல்களால அப்படியே நிரப்பி, நன்மைகளால பலன்களால பிரதிபலன்களால நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பராக்கிரமசாலியா வர்ற தேவன். பராக்கிரமசாலியா வந்தா தனக்கு எதிரான அது எந்த வல்லமையா இருந்தாலும் அது ஒண்ணு அழகு அடிச்சு நம்ம எல்லைகளில இராதபடி ஓடி போகும், இல்லை நிர்மூலமாகி போகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அளிக்கிற பிரதிபலன் அவர் முகத்துக்கு முன்பாக செல்லுகிறதாம். அவர் கொடுக்கிற நமக்கு கொடுக்கிற பிரதிபலன் அவர் முகத்துக்கு முன்பா, அவர் கண் காண அவர் பிரியமா கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பலனும் அந்த பிரதிபலனையும் தேவன் நமக்கு கொடுத்து களி கூற பண்ணுகிறார். ஆமென். அடி தொடர்ந்து வாசிக்கலாமே. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். தேவன் இதைத்தான் சொல்லிட்டே இருக்கிறார். ஒரு தாய் அன்புப்பா, அப்படியே கரிசனையோட ஆற்றி தேற்றி அப்படியே அன்பா மிகுந்த அன்புல அப்படி நான் இலகுவா நடத்துவேன். கடினமா இல்லை, கடினமா இல்லை. ஒரு மிலிட்ரி ட்ரைனிங்கோ ஒரு போலீஸ் ட்ரைனிங்கோ போயிட்டு அங்கே போய் தாய் அன்பு மாதிரி நடத்துவோம், அவங்க நடத்துறோம் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா? அது கடினமாக தான் இருக்கும். இல்லை, அது கடினமாக தான் இருக்கும். போர் பயிற்சி கொடுக்குற இடம் எப்படிதான் இருக்கும்? கடினமாக தான் இருக்கும். சிலதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு சங்கடமா இருக்கு, இப்படி இல்லாம பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. அவ்வளோ கடினமா தான் இருக்கும். எந்த கடினம், ஏன்னா அவங்க கடினமான சூழ்நிலைக்குள்ள போறதுக்கே அனுப்பப்படுறதுக்கே அவங்க பயிற்சிக்கப்படுறாங்க. அப்ப அதுக்கு தாக்கு பிடிக்கிறதுக்கும் அதை சமாளிக்கிறதுக்கும் அதில் ஜெயில் எடுக்கிறதுக்கும் தேவையான அந்த இதுல தான் அவங்க நடத்தப்படுவாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, இந்த நாள்ல இந்த மாதத்துல ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவமே இலகுவா, கனிவா, அன்பா, கரிசனையா, தாயை போல. இப்ப சொல்றாங்க மேய்ப்பனை போல, மேய்ப்பனை போல அப்படியே அழகா என் மண்ணையை கூட்டி சேர்ப்பேன், நான் நடத்துவேன், என் புயத்தினால சேர்ப்பேன், என் மடியில வச்சுக்கிடுவேன், அப்படியே அழகா கரவல் ஆடுகளை எல்லாம் மெதுவா நடத்துவேன். ஹல்லேலூயா. நல்ல மீட்பர், நல்ல தகப்பன், நல்ல தாயுமானவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மைக்கு வேதத்துல நம்ம வாசிக்கும் போது மேய்ப்பர்கள் எந்த அளவு தங்கள் ஆடுகள் மேல கரிசனையோட இருந்தாங்கன்னு பாக்குறோம். யாக்கோபை குறிச்சு பாக்குறோம், ஆபிரகாமை குறிச்சு பாக்குறோம், தாவீதை குறிச்சு பாக்குறோம். பாருங்க, அப்படியே எந்த அளவு கரிசனையோட அக்கறையோட தங்கள் மந்தைகள் மேல ஆடுகள் மேல அவ்வளவு கரிசனையோட இருந்தாங்கன்னு பாக்குறோம். பாருங்க, மனிதர் மேய்ப்பர்களே அந்த அளவு கரிசனையோட யாக்கோபு அவங்க அண்ணன் ஏசா கிட்ட சொல்றாரு, வா நம்ம போலாம், அப்ப குதிரை மேல போலாம்னு கூப்பிடும் போது, ஐயோ இல்ல என் ஆண்டவன் பாக்குறீங்களே, ஒரு நாள் குருதமா நடத்தினா கூட எல்லாம் இறந்து போயிடும், என் குழந்தைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கு, என் ஆடுகள்லாம் பாருங்க அப்படியே குட்டிகளும் கரவல் ஆடுகளுமா இருக்கு, துரிதமா நடத்த முடியாது, அவைகளின் நடைகளுக்கு தக்கதான் நான் நடத்திட்டு வரணும். ஹல்லேலூயா. எனக்கு வேகமா போக முடியும்ன்றதுக்காக என் வேகத்துல நான் அதை நடத்திட முடியாது. அப்படி நடத்தினா அது என்ன ஆயிடும்? மாண்டு போயிடும். நீங்க போங்க, நான் பின்னாடி அதுங்க நடைகளுக்கு ஏற்ற மாதிரி வர்றேன். ஹல்லேலூயா. பாருங்க, அவருக்கு வேகமா நடக்க தெரியாதுன்னு இல்ல, தான் திறமையை காட்டணும்னு இல்ல, தவறு அவர் திறமையை காட்டி அவர் யாரு, அவருக்கு எவ்வளவு முடியும்ன்றதை காமிச்சாக்கா எல்லாம் இழந்து போக வேண்டியதா இருக்கும். ஏன்னா அதுக்கு அவ்வளவு திராணி இல்லை. பாருங்க, அதுக்கு தக்கன நான் நடத்திட்டு வருவேங்கிறார்.
அவருக்கு நல்லா தெரியும். யார் புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கலையோ அவருக்கு நல்லா தெரியும். நம்ம எந்த அளவு, நம்ம என்ன மனப்பக்குவம் உள்ளவங்க, நம்ம குணாதிசயம் உள்ளவங்க, எந்த அளவு நம்ம தாங்குவோம், எந்த அளவு தாங்க மாட்டோம், எல்லாம் அவருக்கு தெரியும். அப்படியே தான் நடத்துவேன் வாக்கு கொடுக்கிறார். நான் அப்படியே கடினமாலாம் நடத்திட மாட்டேன்ப்பா, அப்படியே என் மடியில வைப்பேன், நான் கூட்டி சேர்ப்பேன், கருத்தினால கூட்டி சேர்ப்பேன், நல்ல மேய்ப்பனா இருப்பேன், அப்படியே கரவலாடுகளை நடத்துற மாதிரி மெதுவா நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமையா நடத்துவேன், ஃபோர்ஸ் பண்ணிட மாட்டேன், உன்னை அழுத்திட மாட்டேன், உன்னை நசுக்கிட மாட்டேன், உன்னை வேதனைப்படுத்திட மாட்டேன், அழகாவே நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு எனக்கு சொல்ல தெரியல, ஆவியில அதை நல்லா உணர முடியுது. அந்த ஃப்ரீனஸ நல்லா உணர முடியுது. நல்ல உண்மைக்கு தரபு ஷடரபு ஷியாதரபு, உண்மைக்கு நம்ம அற்புதங்களை அதிசயங்களையும் பார்த்து தான் அப்பாவை துதிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. அவர் அன்பின் கரத்தை, அவர் அன்பின் கரத்தின் அணைப்ப, ஒரு தாயை போல பராமரிப்ப, ஒரு நல்ல மேய்ப்பனை போல பராமரிப்ப, அதை தான் நம்ம பார்த்து அப்பாவை துதிக்க போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபிக்கலாம். வரை நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு சொத்தரிக்கிறோம் அப்பா. எத்தனை நல்லவராயிருக்கிறீர் தகப்பனே, எத்தனை மகத்துவம் உள்ளவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா நன்றி, வார்த்தைகளுக்காய் நன்றி. வார்த்தைகள் மாறாதவரே, வார்த்தைகளுக்காய் நன்றி. பராக்கிரமசாலியாய் எங்களுக்காய் எங்கள் சார்பில் வந்து ஆளுகை செய்கிறவராய் வந்து பலன்களோடும் பிரதிபலன்களோடும் தகப்பனே அப்பா நிரப்புகிறீரே, நன்றி அப்பா, நன்றி. ஆற்றுங்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள், பேச்சுங்கள், பட்சமா பேசுங்க, போர் முடிஞ்சதுன்னு சொல்லுங்க, ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்று சொல்லுங்க. நன்றியே, நன்றி அப்பா, நன்றி. உன் கரத்தின் அப்பா மகிமைய செயல்களை, வல்லபெரும் செயல்களை, உங்க புயத்தின் மகிமையான செயல்களை, பராக்கிரமத்தை நாங்க பார்த்து உம்மை துதிக்கும்படியாய் என் தகப்பன் அற்புதங்களை அதிசயங்களை காண பண்ணுகிறீரே, நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுத்திருக்கிற இந்த மகிமையின் விடுதலைக்காய் நன்றி, இந்த அற்புத விடுதலைக்காய் நன்றி. என் தகப்பனே, தகப்பனே, இந்த தேவ சமாதானம் வந்துருச்சுனாலே எளிகளில் எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வந்துருச்சுன்னு அர்த்தம். மோனே மனர வடர வடரவா தேரேகே தேரேபேரேகே தேரேபேஷேரேபே. அப்பா அப்பா அப்பா, எங்க எளிகளில் இருக்கிற பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும். மலைகள் குன்றுகள் அப்பா என் தகப்பனே தாழ்த்தப்பட்டு சமமாக்கப்படட்டும். கோணலானவைகள் நேராகட்டும், கரடு முரடானவைகள் நல்ல சமமாகட்டும். தகப்பனே, தகப்பனே, உங்க மகிமை வெளியரங்கமாகட்டும். மாம்சமான யாவும் வேகமாய் காணும்படியாய் நன்றி அப்பா. நாங்கள் நிலையற்றவர்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. உங்க வார்த்தை நிலையானது, மாறாதது, என்றென்றைக்கும் அப்படியே நிற்கக்கூடியது, அழியாதது, முடிவில்லாதது. புல்லுக்கு சமானமாயிருக்கிறோம் அப்பா. தகப்பன் கிருபை பாராட்டுவீராக. நெறிந்த நாணலை முறிக்காதவரே, மக்கி எரிகிற திரியை அணைக்காதவரே, தகப்பனே தாயை போல் ஆட்சி தேற்றுகிறவரே, மாறுதல்கள் தேடுதல்கள் இறங்கி நிரப்பற்றோ நிரப்பட்டோ 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 நிரப்பட்டோ. நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி.
நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மகத்துவங்களின் தெய்வமே, அன்பின் சர்வ வல்லவரே, நன்றி. நல்ல மேய்ப்பரே, நன்றி அப்பா. இதோ என் மந்தையை நான் கூட்டி சேர்ப்பேன், நான் மேய்ப்பனாயிருந்து நடத்துவேன், நான் என் கரத்தினால கூட்டி சேர்ப்பேன், என் மடியில நான் வைத்துக் கொள்ளுவேன், கரவலாடுகளை நடத்துற மாதிரி நடத்துவேன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. நீங்க ஆட்சி தேற்றதை காணும் பொழுதே எங்க இருதயம் மகிழும், எங்க எலும்புகள் எல்லாம் பசும்புள்ளை போல செழிக்கும் என்றீரே அப்பா. எங்களிடமாய் உங்களுடைய கரம் அறியப்படும், உங்களுடைய சத்துருக்களிடத்திலே உங்களுடைய சினம் அறியப்படும் என்றீரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நீ கண்டது போல உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. நன்றி அப்பா, 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 நன்றி அப்பா. பெரிய மிகதிய மலரஷரவோ நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் மன மகிழ்ச்சிகளும் களி கூறுதல்களும் ஆறுதல்களும் தேர்தல்களும் நிரப்பிக்கொண்டே இருக்கிறதுக்காய் நன்றி. உங்க அற்புத வல்லமை அதிசயங்களை நடப்பிக்கிறதுக்காய் நன்றி. உங்க மகிமை வெளியரங்கமாகி மாம்சமான யாரும் ஏகமாய் காணும்படியாய் தகப்பனே மேன்மையும் மகிமையுமாய் வெளியரங்கமாகிறதற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. உன்னத தேவ பலன், உன்னத தேவ பலன், ஒரு தெய்வீக ஆறுதல், ஒரு ஏழை சீரோ தாயின் வருடலை போல, தகப்பனின் வருடலை போல, தேடிய நிகழ்ச்சி தோளில் தட்டி கொடுக்கும் தகப்பனை போல, தேடிய மெஷியாய ஓஷி வருடி கொடுக்கும் தாயை போல, துபியாஷா டெரபோ தேடெரே வெஷி மேடெரே கெதி தேடெரே கெபே தேடெரே வெஷே தேடெரே வெஷேடெரே உனியர மஷாட வர வர வரவா உனியவர ஷாரிய வர கவர கவா தார வரிய வர வஷாடரபோ நிரப்புகிறதற்காய் நன்றி அப்பா, 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 நன்றி. கொடான கொடி சோத்திரப்பா, கொடான கொடி சோத்திரப்பா, கொடான கொடி சோத்திரப்பா, சோத்திரப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சுதந்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம் நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை, ஆறுதல்களை, தேர்தல்களை, தகப்படைய மகிமைகளை, அதிசயங்களை, அற்புதங்களை சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம், சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, மன மகிழ்ச்சியை, அப்பா கொண்டாட்டத்தை தகப்பனை சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம், சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம், சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம், சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம், சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா, glory, ஆமென். நன்றி அப்பா.